தாயாகும். தந்தைக்கு தந்தையாக நாம் இருவரை வளர்த்து வருவது யார்? நம்முடைய தந்தை அல்லவா? தந்தையை விட்டு அயல்நாடு வந்தோம், பட்ட படிப்புகளை முடித்து விட்டோம். இன்று தினம் தாயக செல்ல போகிறோம். அரண்மனைக்கு சென்றவுடனே உனக்கு அழகான மாப்பிள்ளையை பார்த்து திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசையம்மா. ஆமா, உன்னுடைய திருமணம் எப்படியெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் தெரியுமா? திருமணம் முடிந்த உடனே மாமியார் வீட்டிலே சென்று எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? தங்கா, அண்ணன் சொல்லை கேட்டு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேணும் அம்மா. அண்ணன் சொல்லை கேட்டு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேணும் அம்மா. சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் உன் பெருமைய சொல்லணுமே. சோதனை வேதனை வந்தாலும் கண்ணே துணிவோடு வாழணுமே. நல்ல மகராசி நல்ல பெயரை எடுத்து பெருமை எனக்கு சேர்த்திட வேண்டும் அம்மா. அண்ணன் சொல்லி என்னாலும் சீரெல்லா செய்வேனே தைப்போலே என்னாலும் செந்தமிழை உனை பார்த்து புகழ் பாடணும். செம்மொழியை உனை பார்த்து புகழ் வாழ்த்தணும். அண்ணன் சொல்லை கேட்டு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா. அக்கம் பக்கம் நீ பையனே வாழ்ந்திட வேண்டும் அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும். அவர் புகழ் தேடணும். அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும். அவர் புகழ் சேர்க்கணும். அதிகாலை எழுந்து நீ மணவாளன் பாதத்தை பணிவோடு என்னாலும் நீ போற்றணும். அவர் புகழ் சேரணும். தாய் தந்தை எல்லாமே அண்ணன் தான் என்னாலும் சீரெல்லாம் செய்வேனே தைப்போலே என்னாலும் செந்தமிழை உனை பார்த்து புகழ் பாடணும். செம்மொழியை உனை பார்த்து புகழ் வாழ்த்தணும். அண்ணன் சொல்லை கேட்டு கேட்டு அக்கம் பக்கம் நீ பையனே வாழ்ந்திட வேண்டும் அம்மா. இந்த அண்ணன் சொல்ற சொல்ல கேட்டு நீ திருமணத்தை செய்து கொண்டு பிறந்து விட்ட பெருமையை புகுந்து விட்டு சென்றதை நாம் மாடி காப்பாற்ற வேண்டும். இருந்தாலும் நமக்காக அப்பா எதிர்பார்த்து கொண்டு இருப்பார் அல்லவா? புறப்பட்டு வரலாம்.
மங்கையில் பாக்கியம் இந்த பௌரவரி நாட்டு இந்த பௌரவரி நாட்டை பார் பேத்திர பேர் சத்தியவெல்ல செங்கோலைத்தான் சாத்தவெல்ல சிம்மாசனத்தில் சக்கர நெருங்கிற மக்களுக்கு யாதொரு குறைவில்லாமல் மிக்க போரோடு வாழ்ந்து கொண்டு அதிகாலை அவைக்கு நேரமாயிற்று. அதிகாலை இது எனக்கு முன்னவர சொன்னாங்க ஆண்மகன் எப்படா வயசுவா என்னங்க பாத்தா எங்க அம்மா சொன்னாங்க வயசு ஓட்டுறான்னு சொல்லிட்டாங்க. ஆமா எப்பா ஆம்பளைக்கு மீச்சு போலிக்குதோ அப்ப அவங்க வயசு வந்த அர்த்தம் ஆண்மகனுக்கு அரும்பி வித்து வரணும். ஆமா எல்லாம் வயசு ஓட்டுக்கோ எல்லாம் வயசு ஓட்டுக்கோ தெய்வனுக்கு இன்னைக்கா நாள் காணிக்கிறாங்க அவனு எங்க அம்மா சொன்னாங்க பையா வயசு ஆகி வச்சுங்க வயசு வச்சா உன்னை கல்யாணத்தை பண்ணிக்கிறான்டாங்க. உன்ன மாதிரி வீட்டு கடங்காத காலைக்கெல்லாம் ஒரு கால் கட்டு ஒண்ணு கால் கட்டு போட்டு பால் கால் போறாங்களா வேற என்ன ஒரு வெள்ளிவார்த்தை வடமளித்து விட்டால் அவன் காலை கடியில அதான் அதான் எங்க அம்மா சொன்னா பண்ணிட்டானு சரி அப்படி என்ன நாக்கிது கல்யாணத்துல பண்ணி பார்த்துலாம் பண்ணி கடாச்சலாம் அவனு முடிவு பண்ணிட்டேன் கல்யாணத்தை பண்ணி கடாச்சலாம் ஒரு வெள்ளிவார்த்தை திருமணத்தை முடித்து இல்லவா வாழ்க்கையில இன்புற்று அதாங்க அதாங்க சரி பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு நானும் எங்க அம்மா பொண்ணு பார்க்க கிளம்பிட்டோம். நேரமா பொண்ணு பார்த்துட்டோம். பொண்ணு யார் தெரியுமா எங்க அண்ணன் பொண்ணு பொண்ணு அச்சம்மா இந்த மட்டும் நல்லா அடிக்கிறாமா பேச்சு மட்டும் அப்படியே உள்ள போகுது அடிக்கிறது மட்டும் வெளியே வந்து எதுக்கு என்ன பண்ண ஐயா அவசரப்படாதீங்க சுற்றி பாருங்க அவசரப்படாது ஐயா நாங்க ரெட்டில போக கூடாது ஒத்தையில போனோம் அப்படி அண்ணன் பொண்ணு தள்ளினே இல்ல தள்ளினே நான் சனிக்கு போறேன் சன்னைக்கு போறேன் போயிட்டு பொண்ணை பார்த்தேன் பொண்ணு சூப்பராகிறா இந்த பக்கம் சிலுக்கு அது பக்கம் மொத்தத்தை அவன் நக்குமா அம்மா கட்டினா எவ்வளவு நான் கட்டுவேன் இல்ல நான் தூ மாதிரி சாவன்னு சொல்லிட்டேன் உன்னை எங்க அம்மா சொல்லிட்டாங்க இந்த பொண்ணே கட்டி வைக்கிறான்ட்டாங்க உன்னை நான் சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கே நிச்சயதார்த்தம் இன்னைக்கே முதல் இருவு இன்னைக்கே கல்யாணம் நீண்ட தூரம் பயணம் போயிருக்கேன் தப்பா நினைக்காதீங்க நான் காலம் மாறி போச்சு 2025 நான் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்து வேற வேணா தள்ளி விடுவான் என்னாச்சுங்க ஆனா நல்ல பட்டா பண்றீங்க முதல் சேர ஓட்டிக்கிறான் பட்டா பண்ணது கூட எவ்வளவு ஓட்டுவோம் சேர நான் ஓட்டுவான் அவனு முடிவு பண்ணிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அவன் கல்யாணத்தை இங்க வச்சிருப்பான் பணங்கிறான் சத்தத்தை வச்சிருப்பான் அதுவும் இல்லாத கோயில வச்சிருப்பான் அதுவும் இல்லாத வீட்டை வச்சிருப்பான் ஆனா நான் கல்யாணம் எங்க வச்சேன் நான் துபா சுடுகாட்டுல கல்யாணத்து வச்சேன் சரித்திரம் பேசணும் சுடுகாட்டுல கல்யாணம் வச்சேன் மணமேடை எங்க தெரியுமா எரிமாடு தான் மணமேடை நான் வைப்பேன் நான் மூர்த்தம் எங்க தெரியுமா நைட்டு 12 மணிக்கு தான் முகூர்த்தம் பிரம்மன் நல்லவரை காலமது தம்பி 3 மணி 40 நிமிடம் பிரம்மன் நல்லவரை பேனே தோக்கர் ப்ளீஸ் ரெடி ஏய் சித்ரா வைப்பேன் நான் தான் குடும்பம் போறேன் நீ பண்ண போற வெச்சிக்கலாம் அமுஞ்சு போச்சு கூட்டி வந்துட்டேன் உடனே எங்க அம்மா சொன்னாங்க டேவையா மாமா விட்டு போறேன் போடுவாங்க ஒரு நாள் பட்டியாட்டு போடா அப்படின்னாங்க. ஆமா ஏன்னா எங்க அம்மா சமையல் உப்புல இருக்காது அதை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. சரி மாமியார் சாப்பிட்டுலாம் அவனு முடிவு பண்ணிட்டு இருந்தேங்க. மறுநாள் பஸ் ஏற்றி மொண்டாட்டி முன்ன அனுப்பிச்சிட்டு நான் பின்னாடி பஸ் ஏறி போறேன். போயிட்டு அந்த வீட்டு கூட்டு ரோட்ல இறங்கினேன். ஜனலாம் ஜேஜேன்னு பார்த்துக்குது. பலாவண்டு மறுப்போல வரான் அவங்களாம் பார்த்து குச்சி வந்து குச்சி வந்து தலை குஞ்சிக்கினே போறேன் நான். அது 2 ஆயா பேசுது நாடு பலாவண்டு மறுப்புளிக்கு நரம்பு தலைச்சா தலை கோயில் மாதிரி குஞ்சிக்கினே போறான். கண்டில தலை குஞ்சிக்கினே போறேன். நேரம் வீட்டு போய் கொஞ்சம் தாந்தோம் எங்க மாமியார் வர்றா ஓடியாரான் புள்ளி மேல் குதிக்கிறான். சூத்தல துணி கட்டியாத அவுத்து ஓடிக்கிறான். அப்பதான் நான் நினைச்சேன் அடடா இவ்வளவு கட்டி நான் பாத்தால கட்டிக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறான். மாமியா கொஞ்சம் இளமையா மனைவி விட்டுல மாமியா அவன் நினைச்சேன். சரி மாமியார் வர்றால ஒரு ஏழை பலகாரம் எப்படி போடுவான் ஏழை போடுவான் அவனு உட்காந்துட்டேன். தலை வாழை ஏழை போட்டாங்க கண்ணியாச்சு விட்டேன். மாமியார் போச்சு பச்சு பழகுது தூக்கிட்டு வரா தூக்கிட்டு வந்து 2 முட்டை வச்சாங்க. பலகாரம் போடுவோம்
கட்சியில் பார்த்தா பண்ணி போட்டு வைக்கிறேன். எந்த மாமியார் அது மருமகளை பண்ணி போட்டு அட வச்சாங்க. அத நான் கேட்டேன். என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணாங்க? அத நான் சொன்னாங்க ஜிமுலுன்னாங்க. சரி ஜிமுலுன்னு சொன்னேன். என்ன நான் போட்டு சரின்னு கேட்டேன். வெள்ளம் கலாவட்டை மூண்டும் வரல போட்டு இச்சி எடுத்துட்டாங்க. நீ என்ன இச்சாலும் என் கண்ணுக்கு பண்ணி போட்டுட்டான். தேவையில்லைன்னு சொல்லிட்டு தெருத்துல வந்து உட்காந்துட்டேன். இந்த தெருத்துல எது கட்டுறேன்னு தெரியல. மறுப்புல கோச்சிக்கு நான் வந்து உட்காந்து கடை உட்காந்துக்கிறேன். பொண்ணு எங்க பொண்ணாடி ஓடியா எங்க அம்மா செய்தி தப்புதான். நாளைக்கு எதனா அடிச்சு போட்டு சொல்றேன். வாங்கண்டா. ஏய் மாத்தா போடிய அவ பண்ணி போட்டு போறா பார்த்துட்டு கேளுங்க போடியா பாருங்க. அவ பார்த்துட்டான். உன்னை எங்க மாமியார் ஓடியா மறுப்புல நான் தெரியாம செஞ்சுட்டேன். நீ சாப்பிடுன்னு பார்த்து சாப்பிடல. நான் என்ன ஆகி போறேன் வாங்க. ஏய் உங்க மேல போடி நம்பர் அவன் நம்ம பார்த்துட்டான். திரும்ப நான் போடுவோம் உட்காந்துக்கிறேன். மணி 8 ஆச்சு. குடலை பரட்டுது. சரி இனிமே வேலைக்கு ஆகாது. போய் பட்டு தூங்குவோம். நாளைக்கே சாப்பிட்டுக்கலாம். அவன் நேரமா பத்துட்டேன். நடுவே எனக்கு மொட்டாடி போட்டு வச்சுக்க பாய். பத்து தூக்கமே வரல. குடலை பட்டுது. ஒரு நாள் பட்டினி. ஆமா பத்தி கொடுமை. ஏந்து உக்கானினே லைட்ல நித்திட்டு இந்த சிவில் இச்சாங்க பாரு. அந்த உடல எங்க பக்கத்துல அங்க இருக்கு. கலா கொட்டை வெள்ளம் கௌரெல்லாம் போட்டு இச்சாங்களே. வாசனை கம்மன்னு வருது. அடடா வாசனை இவ்வளவு அருமையா பலகாரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துலாம். இவங்க 2 பேரும் தூங்கிறான்னு சொல்லிட்டு இருட்டிலே மோந்துக்கினே போறேன். போயிட்டு உடல கை விட்டேன். பிசு பிசுன்னு இருக்குது. பிசு பிசுன்னு இருக்குது. கொஞ்சம் வயசு நக்கனே. ஐயா உங்கூட்டு விட்டுச்சா எங்கூட்டு விட்டுச்சா சிம்முல தாண்டா கொஞ்சம் போட்டு விட்டுச்சானா அவனு வயசு நக்கனே. இனிமேல் வைக்க முடியாது. ஆபத்து பாலம் மேல தலை உள்ள விடுறான். அவனுக்கு உடல உள்ள தலை விட்டேன். விட்டு நாகால 2 தோய் தாவினேன். தோண்டி எத்தம் பாரு தலை வரல. அந்த கொலவாள் மாட்டிச்சு. அந்த காலமா இடித்த பலகாரம் சிதறாம இருப்பதற்கு ஒரு கலவோடு சில பேர் கலவோடு என்னன்னு தெரியாது. அந்த பிளாச்சு கொள்ள நாய் மாட்டிட்டு அது ஒன்று மாட்டிட்டு எடுக்க முடியல. இன்னும் பாரு பாயங்க ஆடி வச்சு டமட்டமானு வீது. உன்னைய மாதா ஏறினா ஏய் யாரா திருடது நான் நாசிமா போடுவேன். ஓ பூனை கத்துற முடியுது. அவனை பார்த்துட்டான். அப்படியே 4 காசுல தோட்ட பார்க்க போயிங்க. அங்க தோட்ட பார்க்க முள்ளே இல்லையா பேச்சு மாத்தி அது முள்ளு மாட்டிச்சு. அப்படியே 4 கால பாசல் போயிங்க. மேல போறேன். ஓ புளிமா இருக்குது. அவன் முட்டிங்க அடக்கிறேன். என்னால எடுக்க முடியல. அப்படியே தூங்கிட்டேன். அங்க தாய் அந்த மாமியார் பசுமாடு கட்டிட்டாங்க. அது அன்னைக்கு நாட்டுக்கு ஓட்டு அது இல்லை. நான் தொங்குறேன். வெடிக்கு 6 மணி 3 ஆச்சு. எங்க மாமியார் பால் கரை வழங்க நேரம் வந்தா கண்ணு ஊட்டி விட்டாங்க. அந்த கம்யூனிட்டி கண்ணு ஊட்டிக்கு அவன் வார்த்தா யாரு மனுஷன் யாரு தெரியாது. நேரம் வந்து 2 முட்டு முட்டி ஐயோன்னு கத்துறான்னு பார்த்தேன். கத்தனா மானம் பொண்ணு எங்க மாமியார் ஓடியாந்தா. அவர் படிக்கால் கண்ணு தெரியாது. மாலை கண்ணு படுது. நேரம் வந்தா மாடாங்கட்டு 2 தட்டு கண்ணு கட்டிட்டு சொம்புல தண்ணி எடுத்து ஐயோ மாமியாக சொம்புல தண்ணி எடுத்துன்னு வராளே என்ன பண்ண போறா ஏது பண்ண போறா சரி பார்க்கலான்னு நேரம் வந்தா தண்ணி சலுக்கு தந்து அடிச்சுட்டு எட்டி கையை வச்சாங்க. ஐயோ கத்த ஆரம்பிச்சா. அவ கத்துக்கு பக்கத்து தினம் 3வது துணை எல்லாம் பேட்டி அடிச்சு ஓடியாங்க. என்னன்னு கேட்டாங்க. ஐயோ நேற்று பசுமாடு வாங்கினேன் 4 காம இன்ச்சு நீ 3 காம காணமே. அடி பாவி இது மாடுல மறுப்புள்ள நாங்க பக்கப்பாடு வீட்டுல ஓடனா மலோடு ஏற்றி விட்டாங்க. அங்க போச்சு ஓட்டங்கிறாங்க வந்து ஐயா அவனா ட்ரைனிங் போடுறான். உங்களுக்கு அடிக்கிட்டு அவனா ட்ரைனிங் போடுறான். உக்கால ஓய் ரத்திச்சு கொடுக்குறாங்க பட்டு ஜாஜின்னு அவன் நான் கட்டி குடிச்சா சத்துமா சொன்னான். கண்டு குடிச்சு செத்து போகணும். ஏன்டா காலத்தை கட்டுக்கதை டபுள் இருக்கா வரப்போ 6 மாசம் முன்னாடி கல்யாணம் பண்ண போறாங்க. அதனால மாமியாருக்கு போறாங்களா போறது துண்டு வந்துங்களா பால் கந்துருவாங்க. நாளைக்கா கல்யாணம் பண்ற பேரு ஆடி நடக்காம ஓகே. என்னுடைய மூத்தவன சங்கர் இளையவர்கள் சங்கீதா எனக்கு 3 செல்வங்கள். என் அண்ணன் பெற்றவன் பொண்டாட்டிக்குதா இல்லையா போச்சா பொண்டாட்டியே சாவல விடு ஓட்டங்க பொண்டாட்டிய வேணாங்க. அவன் தாலி கட்டி ஆயிடுங்கிறான். ஏன்டா கல்யாணம் பண்ண எதுக்கா நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படி இப்போ இது நடக்கிறான். சில பேர் டிஎல்ல உட்காந்து இருப்பாங்க. சில பேர் ஓய்ச்சவல பார்த்து இருப்பாங்க. சில பேர் தாண்டாளி சாவரி மாதிரி மாலை போட்டு ஓடி போறான். ஏன் போறான் வீட்டுக்கு போனா போதும் அரிசி இல்லை பருப்பு இல்லை முளைக்கால எல்லாம் நாளை காய் பண்ணுமா இதுக்கு ஆம்பளை கொண்டாங்க. ஏரி வேலை நட்டு ஏரி வேலை ஆம்பளைங்க அப்படியா இருந்தா ஏரி வேலை விட்டு சண்டை சாணி ஏரி வேலை குடும்பம் தமிழ் இருக்கா 2 மாசம் போட்டோம். ஏரி வேலைக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கம்பெனி போகும். என் அண்ணன் பிள்ளை ஒருவன் இருந்தான். அவர் சின்ன அண்ணன் அண்ணி இறந்த அவன் பேரு கண்ணழகன். எனக்கு 3 செல்வங்கள்.
3 வெளிநாடு சென்ற பிள்ளை வந்து இருக்கிறார். அப்படியா? என் அண்ணா கண்ணாக நான் போயிட்டு வரேன். போ ஒன்னாக விளையக்கூடிய பவளமரி நாட்டை ஆண்டு வரும் பாவேந்த மன்னனுக்கு கல்லன் மகன் கல்லழக என்ற பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து வரும். சென்று மன்னரை சந்திக்கவிடம் மக்களையும் என் அருமை கல்வனே கண்ணாக நீ இன்று போல் அச்சென்று விருக்கும் என உணவார்கள். இருப்பின் எதற்கு அந்த மரத்தில் இருந்து அழைத்தேன். உனது தம்பியும் தங்கையும் வெளிநாடு சென்றார்களா? அவர் வந்து வணக்கிறார்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்று உன் தம்பி கங்கனுக்கு மணிமுடி சூட்டுவார். இந்த மணிமுடி சூட்டு விழாவில் நாடுக்கு மாவேலை தோரணங்கள், மாணிக்க தீபங்கள், மங்கள வாத்தியமனம் அனைத்து தெருக்கூத்து சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்ல மணி டொங்கு தட்டுங்க.